பதில் சொல்லி ஆகணும். ஒழுங்கா என்கிட்ட வாங்கினதை கொடுத்துரு, இல்லன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. டேய் மண்டையா, நானும் கொஞ்சம் டிவி பாக்குறேன்டா. நீ மட்டுமே டிவியை பார்த்துட்டு இருந்தா போதுமா? முதல்ல இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு ரிமோட் தரேன்டா. அஜெக்டா அந்த ரிமோட் இனிமே உனக்கு எப்பவும் கிடைக்காதுடா மோட்டோ. எனக்கே ஒழுக்க காட்டுறியாடா? ஒழுக்கம் கேட்டவன இப்ப என்ன பண்ற பாரு. இல்லடா மோட்டோ வேண்டாம். சொன்னா கேள்றா, அது கீழே விழுந்து உடைஞ்சிரண்டா. அரமண்டையா சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடா. இப்ப இத ரெண்டா உடைச்சிட்டியே. இப்ப நான் புதுசா வாங்கணுமேடா. நான் அந்த டாக்டர் பூசணிக்கா மண்டையா கிட்ட போய் ஒரு ரிமோட் வாங்கிட்டு வரேன். இங்க பாருப்பா கசிட்டா, நான் ஒரு புதுமையான ரிமோட்டை இப்போ உருவாக்கி இருக்கேன். இத வச்சு ஒரு மனுஷனோட மூளைய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். உண்மைதான்பா. அது மட்டும் இல்ல, அந்த மனுஷங்கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதை நமக்காக செய்வான்பா. இப்ப பாரு. கசிட்டா, என் அருமை நண்பா, எனக்காக நீ ஒரு கோழி மாதிரி நடந்து காட்டு பார்க்கலாம். அப்புறம் அதே மாதிரி சத்தமா கத்து பார்க்கலாம். கசிட்டா, அங்கேயே நில்லு. நான் சொல்றது கேளு. ஒழுங்கு மரியாதை கீழே வந்து. வேண்டாம். கசிட்டா, சொல்றது கேளு. இங்க வந்து மனுஷன் மறுபடியும் அவனை குரங்கா மாத்துறதுக்கு ரிமோட் கிடைச்சிருச்சு. இது போதுமே நமக்கு. இத வச்சு என்னென்ன பண்ற பாரு. நண்பா கசிட்டா, நில்லுப்பா. போதும் விடுப்பா. இங்க பாருப்பா, சேவல் எப்பவும் காலங்காத்தால தான் கத்தும். இப்ப மதியானம் நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்ப கத்தாத, சொல்றது கேளு. இங்க பாருப்பா, கோழிங்க எப்பவும் பழக்கத்தை சொல்றது கேளு. பக்கத்துல இருக்கிறவங்க உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது? ஆஹா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கால ஜல்லிக்கட்டை நிப்பாட்டிட்டாங்கன்றதுக்காக இப்படி ரோட்ல தறிக்கட்டெல்லாம் ஓடக்கூடாது. உடனடியா ஒன்ன நான் இந்த ரிமோட்டை வச்சு எப்படியாவது டான்ஸ் ஆடி மக்களை மகிழ்விக்க முயற்சி பண்ண பாக்குறேன். ரிமோட்டுக்கு கட்டுப்படு, ஆடு. ஆஹா, ரிமோட் வேலை செய்யுது. சூப்பரா இருக்கு. பத்துல கிட்ட இதை கொண்டு போய் காட்டலாம். மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ற ரிமோட்டை நம்ம பூசணிக்கா மண்டைய கண்டுபிடிச்சிருக்காண்டா. ரொம்ப சூப்பரா. இதை வச்சு மனுஷங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்டா. ரொம்ப பிரமாதமா இருக்கு. சரி வா, டாக்டர் ஜட்கா கிட்டே போய் இது எப்படி வேலை செய்யணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் மட்டும், இதுக்கு நடக்க கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன டாக்டர் வந்துகிட்டு இருக்காரு, ஓடி வந்துருமா? அநியாயம், அக்கிரமம். அட பாவமே. மோட்டு பத்துரும். நீங்க எல்லாம் எப்ப என் வண்டிக்கு நடுவுல வரீங்களோ அப்பெல்லாம் ஆக்சிடென்ட் தான் நடக்குது. சில நேரத்துல மேல இருந்து பைக்ல வந்து விடுறீங்க, சில நேரத்துல தரையில நேருக்கு நேரா மோதுறீங்க. இன்னைக்கு நான் உங்க 2 பேருக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து தர போறேன். அதை நீங்க ஜென்மத்துக்கு மறக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் பாருங்க சிங்கம் சார், அவங்களுக்கு இன்னைக்கு நான் சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன். இவருங்க என் வாழ்க்கையில நிம்மதிங்கிற விஷயத்தையே கெடுத்துட்டானுங்க. இந்த பாக்ஸர் மண்டையை எப்ப பார்த்தாலும் எங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நீங்க அவனை அடி பின்னி எடுத்துறீங்க, அவன் மண்டைய புழக்குறீங்க. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். இந்த வாங்கிக்க. இங்க பாரு பாக்ஸர் சார், எந்த காரணத்தை கொண்டு ஒரு போலீஸ் அதிகாரி மேல கையை வைக்க கூடாது. அதுக்கு சட்டத்துல இடமும் இல்ல. எங்களால முடியாத போதுமா இல்ல எதுவும் வேணுமா? ஓடா, கிளம்பு, ஓடு. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது கேம் பாசிபிள். இந்த வாங்கிக்கோ. இது சட்டத்தோட பஞ்சு. இது சட்டையை கிழிக்கிற பஞ்சு.
டாக்டர் ஜட்காவோட இந்த ரிமோட் தான் எல்லா வேலையும் செய்யுது. இதை வச்சு நாம என்ன வேணாலும் பண்ணலாம் மோட்டு. ஏன்னா இதுதான் இன்னைக்கு நம்மள உசுரை காப்பாத்தி இருக்கு. மோட்டு டாக்டர் ஜட்காவோட ரிமோட்டை வச்சு சிங்கம கண்ட்ரோல் பண்ணிட்டான். இப்ப மோட்டு என்ன வேலை சொன்னாலும் அது சிங்கம் அப்படியே செய்வாரு. ஒருவேளை அந்த ரிமோட் என் கைக்கு வந்துடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே ஜான் ஆயிடுவான். ஜான் ஆயிடுவான். இதுக்கு மேல நடிக்காதீங்க. நான் இனிமே யாரையும் அடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு சொல்றேன், அடிக்க மாட்டேன். விட்டுருங்க சார், போதும். ஐயம்மா, என் கை இப்ப பயங்கரமா வலிக்குது. ஏதோ கல்லுல முட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு எனக்கு? ஒரு நிமிஷம் நில்லுங்க. டாக்டர் ஜட்கா புதுசா ஒரு ரிமோட்டை உருவாக்குனார்ல, அதை சீக்கிரம் என்கிட்ட கொடுங்க. சரி இந்தாங்க. அட நீ என்ன காரியம் பண்ணிட்ட மோட்டு? நீங்க ரெண்டு பேரும் இப்ப நல்லா டான்ஸ் ஆடுங்க. அதுக்குள்ள நான் போய் எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்துடுறேன். என்னடா இவங்க திடீர்னு டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க? இவங்களுக்கு என்னாச்சு? நிறுத்துங்க, நிறுத்துங்கங்கறல்ல. முதல்ல உங்களை அடிச்சு புரட்டி எடுக்கணும், அதுக்கப்புறமா நீங்க டான்ஸ் ஆடுங்க. நிறுத்துங்கங்கறல்ல, நிறுத்துடா. இந்தா ஐயா, அவன் நம்ம ரிமோட்டை வாங்கிக்கிட்டு போயிட்டான். அந்த ரிமோட்டை வச்சு நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் மோட்டு. இப்ப ஒவ்வொன்னா திருடுறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட சரண்டர் பண்ணிடு சீக்கிரம். I'm a very busy man. இப்ப என்கிட்ட ஒவ்வொன்னா திருடுறதுக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்ல. உங்ககிட்ட இருக்கிற பணம் தங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட சரண்டர் ஆயிடு. இங்க பாருங்கப்பா, ஜான் கிட்ட இருக்கிற அந்த ரிமோட்டை நாம எடுக்கிறதுக்காக நீங்க இந்த கேப்பை பயன்படுத்திக்கணும், போட்டுக்கோங்க. இதை நீங்க தலையில மாட்டிக்கிறதுனால அந்த ரிமோட்டோட ரேஸ் உங்க மேல விழாது. அப்படி விழுந்தாலும் அது வேலை செய்யாதுப்பா. ஒருவேளை உங்க ரெண்டு பேரால அந்த ரிமோட்டை தட்டி பறிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நான் உறுதியா சொல்றேன், நான் இன்னொரு புது ரிமோட்டை உருவாக்கிடுவேன். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க உங்க ரெண்டு பேரையும் என் லேப்ல அசிஸ்டண்டா வச்சுப்பேன். 5 பைசா சம்பளமும் கிடைக்காது. டாக்டர் ஜட்கா சார், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நாங்க போய் எப்படியாவது அந்த ரிமோட்டை கொண்டு வந்துடுறோம். என்னது? எப்படி? சீக்கிரமா போங்க. ஜான் இப்ப ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் கொள்ளடிச்சிட்டு இருக்கானா. எல்லாரையும் மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லிருக்கானா. சீக்கிரம் போங்க. நான் அவனை சும்மா விட போறதில்ல. உள்ள தள்ளி லாடம் கட்ட போறேன். நான் யாருன்னு அப்ப தெரியும். ஜான் ஆயிடுவான். டான், இந்த மொத்த நகரத்தையும் இப்ப நான் கொள்ளை அடிச்சிட்டேன். இனிமே என்னை எவனாலையும் தடுக்க முடியாது. நாய் குட்ட பையில பிரமாதமான பஞ்சு டைலாக் சொன்னேன். இந்த பஞ்சு டைலாக் சொன்னதுக்கு உனக்கு ஒரு பஞ்சு பண்ணணும். மரியாதையா ஜெயில போய் உட்காரு, ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துரு. மோட்டு பத்லு, இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் எனக்காக வேலை செய்யணும். இப்ப மரியாதையா அந்த பேக் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுங்க. கொண்டு வந்து கொடுங்க. நான் ஏன் இப்படி அள்ளி அள்ளி முதுகு மேல போடுறீங்க? சாரிடா குட்ட பையன், இனிமே பேக் நான் தர மாட்டேன், நானே வச்சுக்கிறேன். முடியல பேக் எல்லாம் தூக்கி என் மேலேயே போட்டு என்னைய அடிக்கிறீங்களா? மரியாதையா நான் சொல்றத மட்டும் கேளுங்க. மோட்டு, பாஸ் தான் ஆசைப்பட்டு கேக்குறாருல, கொடுத்துரு மோட்டு. மாமி, அம்மா, என்ன அடிக்காதீங்க. வேண்டாம், நிறுத்து. என்ன அடிக்காத. என்ன அடிக்க கூடாது. இது ஆர்டர். பட்லு பாஸ் அடிக்க சொல்றாரு. சீக்கிரம் வந்து அடி. அடி, நல்லா அடி. என்னால முடியல. அடிக்காத, வலிக்குது. எதுக்காக என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க? தயவு செஞ்சு விட்டுடுங்க. என் மேல கருணை காட்டுங்க. அதான் பாஸ் ஆசைப்பட்டு கேக்குறாருல. ஏன் எல்லாருமே ஆடியன்ஸாவே இருக்கீங்க? வாங்க, உங்க கையில சட்டத்தை எடுத்துக்கங்க. குமரு கஞ்சி காய்ச்சுங்க. அடிக்காதீங்க, முடியல, வலிக்குது. என்ன விட்டுடுங்க. வேண்டாம். ஹலோ,
போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிங்கமா சார் எப்படியாவது என்ன காப்பாத்துங்க என்ன கைவிட்டுறாதீங்க ஓய் எதுக்காக பயப்படுற அதான் இந்த சிங்கம் இங்க இருக்கல்ல My name is சிங்கம் இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அதாவது இம்பாசிபிள் எதுக்கு என்ன இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் என் மேல கருணை காட்டுங்க இதுக்கு மேல நல்லா அடி வாங்க முடியாது நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ரிமோட் சரியா வேலை செய்யல எல்லாரும் சேர்ந்து என்னையவா அடிக்கிறீங்க நான் போலீஸ்ல சொல்லிட்டேன் சிங்கம் சார் வந்து உங்களை பின்ன போறாரு பாருங்க இன்ஸ்பெக்டர் சிங்கத்தை நினைச்சாலே போதும் உடனே அந்த இடத்துக்கு வந்துருவேன் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் தேங்க்யூ இந்த ரிமோட் சுத்த வேஸ்ட் இது ஒழுங்கா வேலை செய்யவே இல்ல சிங்கம் சார் சீக்கிரமா போங்க மோட்டோ பத்லு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க